ஆயி ஆனந்தவல்லி அமிர்தகலதரே ஆதிசக்தி மகம் மாயே மாயஸ்படிகமனே மாமதங்கே ஷடங்கி ஞானார்த்த பரிமளநயகரீம் நாதவிந்துதாரிணி நாதாந்ததர்ப்பணகரீம் ஸ்ரீம் பீஜமந்திரஸ்வரூபிணீம் அம்பா நமோஸ்துதே. ஓம் கம் கணபதயே நமः. சுபமஸ்து. அன்பார்ந்த தாய்மார்களே, அதாவது பக்தியில் 2 வகையான பக்தி இருக்கிறது. பக்தின்னா ஒன்று தான் உலகத்திலேயே. ஆனால் பக்தியில் 2 வகையாக இருக்குன்றீங்களே, புரியலையம்மா. ஒரு பக்தி குரங்கு குட்டி பக்தி, இன்னொரு பக்தி பூனைக்குட்டி பக்தி. அம்மா முழுசாக சொல்லுங்க. அதை வேதம், சாஸ்திரங்கள், பாராயணங்கள், விரதங்கள் இதெல்லாம் குரங்கு குட்டி போல். தாய் குரங்கு மடியில் பிடிச்சி ஜாக்கிரதையாக இந்த கிளையிலேருந்து அந்த கிளை தாவும்போது பல்லாயிரக்கணக்கான அடி ஆழம் இருக்கும். அந்த குட்டியானது ஜாக்கிரதையாக பிடிச்சிக்கணும் தாயை. இந்தாண்டிருந்து அந்தாண்ட பாயும். கொஞ்சம் தப்பிச்சு குட்டி சரியாக பிடிக்கலைன்னா பாதாளத்தில் குட்டி விழுந்துடும். இந்த வேதம், சாஸ்திரங்கள், விரதங்கள், அனுஷ்டானங்கள், பாராயணங்கள் அதெல்லாம் பிழையில்லாமல் எடுத்தும் போகிறது தான் குரங்கு குட்டி பக்தி. பிழை இல்லாமல் எடுத்தும் போகணும். இவ்வளோ விஷயம் இருக்குது அப்பா, இவ்வளோ இருக்குதா இதில். தாய் குரங்கு குட்டி குரங்கு கெட்டியாக பிடிச்சிக்கிடும். அதாவது நான் சொல்கிற ஸ்லோகமோ மந்திரமோ விரதங்களோ பாராயணங்களோ கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். கரெக்டாக ஃபாலோ பண்ணலன்னா அதுவே ஒரு அபச்சாரமாக நமக்கு கஷ்டம் தந்துடும். ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும் அந்த விஷயத்துலலாம். அடுத்தது பூனைக்குட்டி பக்தி. ஓம் ஸ்ரீமாத்ரே நமः, ஸ்ரீமாத்ரே நமः. ஓம் சக்தி அம்மாவே சரணம், ஓம் சக்தி அம்மாவே சரணம், ஓம் சக்தி அம்மாவே சரணம். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இந்த ஒரே ஸ்லோகந்தான். ஏதாவது உங்களுக்கு மனசில் சின்ன வயசுலேருந்து தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லணும். அந்த பூனைக்குட்டி பக்தின்னா எப்படின்னா, அந்த பூனைக்குட்டி போட்ட உடனே 5-6 குட்டிகளை இருக்குது. அது ஒரு நேரம் என்ன பண்ணும், சாக்கடை ஓரமாக பத்திரமாக எடுத்து போய் தான் குட்டிகளை பத்திரமாக வச்சுக்கும். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து என்ன பண்ணால் அந்த குட்டிகளை கவ்வி பத்திரமாக எடுத்து போய் 40 அடி உயரம் உள்ள செவுத்து மேலே பத்திரமாக வைக்கும். ஆனால் இந்த சாக்கடை ஓரமோ செவுத்து மேலே இருக்கிற குட்டியோ நவரவே நவராது. அம்மா 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 மியா மியா மியான்னு கத்தினே தான் இருக்கும், நவரவே நவராது. தாய் பூனை கவ்வி எடுத்துன்னு இன்னொரு இடத்துல மாற்றுற வரைக்கும் அது அப்படியே தான். நான் உன்னையே சரணடைந்தேன், என்னை வழிநடத்துவது உனது பாரம். அந்த குட்டி பூனை போல அந்த ஒரு சரணாகத பக்தி. எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு ஸ்லோகம்தான் எனக்கு அம்மா இளம்பிராயத்திலேருந்து இது தான் தெரியும். ஓம் ஸ்ரீமாத்ரே நமः, ஓம் நமோ நாராயணா. இது பூனைக்குட்டி பக்தி. ஒரே ஒரு ஸ்லோகம், இதே பாராயணம், இதே சரணாகதித்துவம், இதே உயிர் மூச்சியாக ஒரு சரணாகதி தத்துவம். இந்த சரணாகதி தத்துவம் என்பது பூனைக்குட்டி பக்தி. வேத அனுஷ்டானங்கள் அத்தனையும், விரதங்கள், பாராயணங்கள் இது அத்தனையும், சதுர்வேதங்கள் இதெல்லாம் குரங்கு குட்டி பக்தி மாதிரி கவனமாக கையாள வேண்டும். 2த்துலேயும் அனுக்கிரகம் உண்டு. அதில் ரொம்ப சிறப்பாக போற்றக்கூடியது ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறுவது பூனைக்குட்டி பக்தி தான் சிறந்தது. உன்னை சரணடைந்தேன், என்னுடைய நிலைமை அத்தனை, என்னை சுற்றி இருக்கிற நிலைமை அனைத்தும் நீ அறிந்தவள் பராசக்தி அப்படின்னு அந்த கருவரம்மாவை மனசில்
அந்த காமாட்சியை மனசில், மீனாட்சியை மனசில் நினச்சிண்டு, கற்பகமே என்று அம்பாளை நினச்சிண்டு, சித்தி விநாயகா என்று நினச்சிண்டு கடமை ஆற்றின்னு போயிட்டே இருக்கணும். அன்பு தாய்மார்களே, ஆவணி மாதம் திங்கக்கிழமையில் கணபதியானுக்கோ பெருமாளுக்கோ வாழைப்பழந்தார் அதை கருவறையில் எடுத்து போய் வைக்க சொல்லிவிட்டு ஒரு நைவேத்தியம் பண்ணி பட்டரண்டை சிவாச்சாரியாரண்டை ஜனங்களுக்கெல்லாம் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு தட்டில் ஒரு 51 ரூபா போட்டுவாங்க. ஏன் 2 பழம் வைக்கிறல, அதை ஒத்துக்க முடியாது. ஒரு தார், நீங்கள் என்ன இடம் இருப்பீங்களோ அந்த இட அளவுக்கு ஓரளவு ஒரு தார் வாழைப்பழத்தை திங்கக்கிழமையில் ஆவணியில் சூரியன் ஆட்சியாக இருக்கும்போது வாழைப்பழத்தை கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது சுபம் கை கூடும். கை வற்றிட கையாக இருக்குது. கை நிறைய விளையாடிச்சு பணம், இப்போ விளையாட மாட்டேங்குது. அந்த பணமானது, அந்த ஐஸ்வர்யமானது, குபேர சம்பத்தானது உங்கள் இடத்துல நிரம்ப ஆரம்பிக்கும். 26 to 28க்குள்ளார வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுவீங்க. ஆவணியில் ஒரு வாழைப்பழத்தார் எடுத்து போய் கொடுத்த அன்பு தாய்மார்களே, ஆவணியில் வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு அந்த கிழமைகளில் சுவாமி பூஜை தீபாராதனை வீட்டில் ஆன உடனே கொஞ்சம் ஆலம் கரைத்து சுண்ணாம்பு, மஞ்சள், குங்குமம் கரைச்சி சுவாமிக்கு அப்படி ஆரத்தி மாதிரி காமிச்சு, வீட்டு வாயிற்படிக்கு ஆரத்தி மாதிரி காமிச்சு, வீட்டு வாயிலில் கோலம் போடுறீங்களே அது ஓரமாக விடுங்க. அந்த ஆரத்தி, மங்கள ஆரத்தியை இந்த கல்யாணத்துக்கெல்லாம் ஆலங்கரத்துற மஞ்சள் தண்ணி குங்குமம்லாம் போட்டு கரைக்கிறீங்களே, உங்கள் பாஷையிலே வந்துடுறேன். அதை அந்த ஜலத்தை அழகாக சுவாமிக்கும் காட்டணும், வாயிற்படி காட்டணும். அந்த வீட்டு வாயிற்படி கோலம் போடுற மெயின் வாசப்படி அந்த கோலத்தின் பேரில் விடணும். அப்படி விடும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டகாலம் விடுதலாகும். வீட்டில் ஐஸ்வர்யம் வந்து தங்க ஆரம்பிக்கும். அதே போல் பதவி, தொழில், கல்யாணம் இந்த வருஷமே கை கூடிடும். அதுவும் இந்த ஆவணி மாதத்தில் செய்யணும். சூரியன் ஆட்சியாக இருக்கும்போது செய்யணும். அது என்னப்பா ஸ்பெசிஃபிக்காக சூரியன் ஆட்சியாக இருக்கும் பொழுது இதெல்லாம் பண்ணும் பொழுது பகவான் அவன் கையில் அட்சய பாத்திரம் வச்சுட்டு இப்படி பார்க்குறான் உங்கள் வீட்டை. சூரிய பகவான், நீ என்னெல்லாம் கேட்குறையோ அதையெல்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அன்பு தாய்மார்களே, ஆவணி மாதம் திங்கக்கிழமையில் முக்கணி எடுத்து போய் கணபதியானுக்கு கொடுங்க. உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கடன், வியாதி, சண்டை, சச்சரவு எல்லாம் விலகிடும். அந்த முக்கணி கொடுக்கும் பொழுது வீட்டில் பீரோவில் தைரிய லட்சுமி இருக்குது. மற்ற 7 லட்சுமி தேடுறேன், நானும் பண்ணாத யாகம் இல்லை. மற்ற 7 லட்சுமி எங்கள் வாசலுக்கு வெளியவே நிற்குது, அது உள்ளார வரணும். அந்த முக்கணி, மா, பலா, வாழை எடுத்துன்னு போய் திங்கக்கிழமையில் ஆவணி மாதத்தில் கொடுக்கணும். அப்பொழுது வீட்டில் இருக்கிற கடன், சச்சரவு, வியாதி, பகை, திருஷ்டி எல்லாம் விலகிடும். அந்த பீரோவில் வந்து அஷ்டலக்ஷ்மியும் வாசம் செய்யும். அதே போல் புத்தருடைய படம் இருந்தால் குபேர சம்பத்து உண்டாகும். சபாஷ், பாபங்கள் பின்தொடராது புத்தருடைய படம் வீட்டில் இருக்கிறதுனால. அதே மாதிரி ஆச்சாரியாளுடைய படம், சகல காரியத்திலும் உங்களுக்கு ஜெயம் ஏற்படும். ஆச்சாரியாளுடைய படம் ஹாலில் அழகாக மாட்டி வைங்க. ஆதிசங்கரர், ராகவேந்திரர், இப்போ இருக்கக்கூடிய ஸ்ருங்கேரி ஆச்சாரியால், காஞ்சி பெரியவர்கள், உடுப்பி ஆச்சாரியால், ஜீயர் அவர்கள், இந்த மாதிரி நிறைய மடாதிபதிகள் அவர்களுடைய படம் உங்களுடைய வீட்டில் ஹாலில் இருங்க. சகல காரியங்களும் லாபகரமாக வருவீங்க, வெற்றிகரமாக ஏற்படும். சந்ததிகள் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவார்கள். அதில் எவ்வளோ ரகசியம் இருக்குது. சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேன் பண்ணுறாங்க, அதெல்லாம் சொல்கிற பேச்சு கேட்கும் இனிமேல். அந்த ஆச்சாரியாளுடைய படம் பார்வைப்பட்டாலே அவங்க, அந்த பொண்ணு, அந்த பையன், அந்த பேரை, அந்த பேத்தி யாராக இருந்தாலும் சரி ஒரு நல்ல பொசிஷனில் ஆளுமைக்கு வருவார்கள். படிப்பு, பதவி, தொழில் எல்லாத்துலேயும் அந்தஸ்தாக இருப்பாங்க, அடிமை தொழில் இல்லாமல். அதே போல் ஜீயருடைய படம் வீட்டில் வைங்க, சுவாமி ஹாலில் வைங்க. வெளியே ஜீயர் படம் இங்கே இருக்கிறதோ அங்கேயே திருவேங்கடத்தான் இருக்கிறார். ஆஹா சாமி, ஸ்ரீரங்க ஜீயர் படம் இருக்குது, அகோபலி படம் ஜீயர் இருக்கிறாரு. இந்த மாதிரி வைஷ்ணவ க்ஷேத்திரம் திருக்கோயிலூர் ஜீயர் இருக்காங்க. நிறைய ஜீயர் தமிழ்நாடு பூரா இருக்கிறாங்க, ஆந்திராவிலையும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜீயரை எடுத்து வந்து அந்த வாசப்படியிலையோ ஹாலில் அழகாக வைங்க.
அப்போ பெருமாள் உங்களுடைய வீட்டில் வாசம் செய்வார். பெருமாள் இருந்தாலே போகிறப்ப இந்திரனாச்சே, சந்திர பகவானாச்சே பெருமாள், சந்திரனுடைய அம்சம். சந்திரன் என்ன செய்வான்? நிறைய ஐஸ்வர்யத்தை, தனதானியத்தை, அந்த வீடு எப்பொழுதும் ஆனந்த நிலையமாக வச்சுருப்பான் சந்திரன் பெருமாள். தோல்வி பயம் அகன்று விடும். பெருமாள் வீட்டில் இருந்தாலே தோல்வி பயம் அகலும். இந்த படமெல்லாம் எங்கே இருக்குது பார்த்து எடுத்து வந்து மாட்டிடுற சாமி. அஷ்டமியில் வெண்ணெய் எடுத்து போய் பெருமாளுக்கு கொடுங்க. ஒரு 100 கிராம் வெண்ணெய், 1/2 கிலோ வெண்ணெய், 1 கிலோ வெண்ணெய். சாமி 100 கிராம் வெண்ணெயை வாங்கிக்கிறேன். அந்த பெருமாளுக்கு எடுத்து போய் அஷ்டமி அன்னைக்கு கொடுங்க. கோடி துக்கம் உங்கள் மனதில் இருந்து அகன்று விடும். எப்படி ஏற்பட்ட ஒரு பண கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டம் நிவர்த்தி ஆகும். எப்படி ஏற்பட்ட திருமண தடையாக இருந்தாலும் அந்த திருமண தடை நிவர்த்தி ஆகும். போகிறாரு, டிப்டாப்பாக அலங்காரம் பண்ணிட்டு ஒரு 500 ரூபா வாக்கில் வண்டியை 10 தடவை அடித்து ஸ்டார்ட் பண்ணி கிளம்பி போவார். கிளம்பும்போதே தெருவில் எல்லோரும் வேடிக்கை பார்ப்பாங்க. இன்றைக்கி பெரிய வேலையாக போகிறாரு போல இருக்குன்னு எல்லோரும் எட்டி பார்ப்பாங்க. ஆனால் அவர் 3 மணிக்கு வரும்போது அந்த கேரியரில் சாப்பாடெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஏன் சாப்பிட்லிங்களா? இன்னும் போன வேலை ஆகலை. என்ன ஆகலை? போன வேலை ஆகலையே அப்படின்றீங்களே. அந்த வெண்ணெய் அஷ்டமியில் நைவேத்தியம் பண்ணாக்க எஜமானனோ எஜமானியோ பசங்களோ வெளியே ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா அது ஜெயமாக லாபகரமாக வருவீங்க. அதே சமயத்தில் உங்களுடைய வீட்டில் அன்பு தாய்மார்களே, இப்போ அன்னதானத்து பக்கம் வரலாமா? அதாவது பிரசாதத்தில் நம்ம வீட்டில் ஒரு நல்ல பொசிஷன் வரணும். பிரசாதம்மா சொல்லுங்கம்மா, செஞ்சிடலாம். மேஷராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள் சக்கரை பொங்கல் நைவேத்தியம். சரி, இந்த ஆடி ஆவணியில் வச்சிட்றம்மா. எங்கள் வீட்டில் இருக்குது, மேஷமும் இருக்குது, விருச்சகமும் இருக்குது. அப்போ நம்ம கஷ்டமெல்லாம் நிவர்த்தி ஆகும். அடுத்தது ரிஷபம், துலாம் இந்த ராசிக்காரர்கள் வெண்பொங்கல் நைவேத்தியம் பண்ணணும். ஆஹா, அடிகளார் இன்றைக்கி சமையல் டிபார்ட்மெண்ட்டு பக்கம் அபூர்வ விஷயம் வந்துடுதே. நம்ம வீட்டில் கஷ்டம் நிவர்த்தி ஆகணுங்க. நம்ம வீட்டில் ரிஷபம் துலாம் இருக்கே. ஊருக்கெல்லாம் பணக்கார மகனாக இருக்குதே தவிர வீட்டில் ஏழையாக இருக்கே அப்படின்றீங்களே. இன்னும் நிறையா படிச்சிருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி காசு சம்பாதிக்கலை. சின்னதாக சம்பாதிக்குது, இப்படி தான் சம்பாதிக்குது, இப்படி சம்பாதிக்கலை. அந்த ரிஷபம் துலாம் ராசிக்காரர்கள் வெண்பொங்கல் நைவேத்தியம் பண்ணுங்க பெருமாளுக்கு. இந்த ஆடி ஆவணியில் அவர்களுடைய சுற்றி இருக்கிறவர்களுடைய கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். மிதுனம் கன்னி இந்த ராசிக்காரர்கள் வீட்டில் புளியோதரை நைவேத்தியம் பண்ணுங்க பெருமாளுக்கு. அப்படி அந்த புளியோதரை நைவேத்தியம் பண்ணும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டு கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். அன்பு தாய்மார்களே, கடகராசிக்காரர்கள் அவர்களுடைய வீட்டில் அவல் பாயசமோ தேங்காய் சாதமோ ஏதாவது ஒன்று நைவேத்தியம் பண்ணுங்க. பாக்கெட் இருக்குது, ஆனால் வைக்க முடியல. இன்னும் வைக்க முடியல பாக்கெட்டை. இன்னும் சில பேர் வருவாங்க, எடுத்தும் போனார், ஏதாவது நிறையா 2 பையா எடுத்து வருவாருன்னு. எடுத்து போன பையும் எம்டி, வண்டியில் இருக்கிற பையும் எம்டி, 2 பையும் எம்டியாக இருக்குது. என்ன ஆச்சுங்கன்னு? என்ன வட்டி தான் கட்ட முடிஞ்சது, அசலை கட்டி மூக்க முடியல அப்படின்றாரு. அந்த மாதிரி ஒரு பொருளாதார கஷ்டமெல்லாம் நிவர்த்தி ஆகும். கடகராசிக்காரர்களே, உங்கள் வீட்டில் உள்ள கஷ்டங்கள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கடகராசிக்காரர்கள் அவல் பாயசமோ தேங்காய் சாதமோ நைவேத்தியம் பண்ணும்போது அந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும். சிம்ம ராசிக்காரர்கள் வீட்டில் சொல்லுங்கப்பா சீக்கிரமா, எலுமிச்சம்பழம் சாதம் நைவேத்தியம் பண்ணணும். அந்த எலுமிச்சம்பழம் சாதம் நைவேத்தியம் பண்ணும் பொழுது எல்லாம் இருக்குது, ஆனால் அந்த சிம்மாசனத்தில் போய் உட்கார்ற டைம் இல்லை. வீடு கட்டிட்டேன், பெயிண்ட் அடிச்சுட்டேன், வாசக்கால் வச்சுட்டேன், எல்லாம் முடிச்சுட்டேன், கிரகப்பிரவேசம் பண்ண முடியல. இல்லை எல்லாம் பண்ணிட்டேன், இல்லை தரையே போடலை. நான் ஒரு காலத்தில் தொழிலெலாம் வச்சுருந்தேன், 4 பேர் வேலை செஞ்சாங்க. இன்றைக்கி நான் இன்னொரு இடத்துல வேலை செய்கிறேன் 20,000 ரூபாய்க்கு. நான் மாதம் 20 லட்சம் டர்ன் பண்ண சின்ன கடை வச்சு, இன்றைக்கி நிலைமை கொரோனாவுக்கு அப்புறம் இப்படி இருந்தது, இப்படி ஆகிடுத்தேன்றாங்க. அந்த சிம்மராசிக்காரர்களுடைய வீட்டில் அந்த நம்மை சுற்றி உள்ள கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு எலுமிச்சம்பழம் சாதம் நைவேத்தியம் பண்ணணும். தனுசு மீனம் இந்த ராசிக்காரர்கள் வீட்டில் மிளகு சாதம் நைவேத்தியம் பண்ணணும்.
எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியாகவும் மதிப்பு மிக்கவராகவும் கௌரவம் மிக்கவர்களாகவும் இருக்கிறாங்க. அந்த தனுசு மீன ராசிக்காரர்கள் வீட்டில் மிளகு சாதம் நைவேத்தியம் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும். சபாஷ். மகரம் கும்பம் எங்களுது கடைசியாக சொல்கிறீங்க, சொல்லுங்கம்மா. அந்த மகரம் கும்ப ராசிக்காரர்கள் பால் அன்னம் நைவேத்தியம் பண்ணலாம், பெருமாளுக்கு எள்ளு சாதம் நைவேத்தியம் பண்ணலாம். மகர கும்பம் அப்படி பண்ணும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். சூப்பராக இருக்குமா? இந்த மாதம் ஆடி ஆவணியில் அதெல்லாம் பண்ணிவிடுறோம் நாங்கள். வீட்டில் எல்லா ராசியும் கலந்து தான் இருக்குமா. அதே போல் பௌர்ணமியில் யாராவது வயசானவங்களுக்கு வேஷ்டி துண்டு கொடுங்க. பௌர்ணமியில் இந்த பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் சனகாதி முனிவர்கள், சப்த ரிஷிகள், நாரதர்கள், பிரம்மா, சகல கோடி முக்கோடி பிரம்மாதியர்களும் அந்த பௌர்ணமியில் ஸ்ரீ வைகுண்டத்திற்கு போயிட்டு பெருமாளை சேவிப்பாங்க. முழு நிலவு அந்த தருணத்தில். அந்த பௌர்ணமி நேரத்தில் ஒரு வேஷ்டி துண்டு யாராவது வயசானவங்களுக்கு கொடுங்க. என் நிலைமையே சரியில்லாமல் இருக்குன்றாங்க. என்னல்ல, வீட்டில் நிலைமையே சரியில்லை, ஒரே வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு அங்கே முக்கிட்டிலே உட்காந்துருப்பார். புள்ளா கோயிலாண்டியே ஃப்ரெண்ட்ஸுகளோட பேசிகிட்டு இருப்பார். வீட்டுக்கு வருவார், ராத்திரி 10 மணிக்கு எட்டி பார்ப்பார், இன்றைக்கி என்ன சண்டை நடக்க போகுதோ, என்ன செய்யுமோ. இல்லை வீட்டில் எல்லாம் ஹரிநாமம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, என்ன ஃபோன் வரப்போதோ, பேத்திக்கிட்ட, பேரங்கிட்ட, பிள்ளைகிட்ட, பொண்ணுக்கிட்ட ஏதாவது ஒரு ஃபோன் வருமோ பயமாக இருந்துருக்கு. அந்த மாதிரி ஒரு பயமேன்ற வாழ்க்கை நிவர்த்தி ஆகும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டகாலம், காராகிரகம் சொல்கிறீங்களே, அது நிவர்த்தி ஆகும். அந்த வீட்டுக்கு ஒரு சுபிட்சம் உண்டாகும். அந்த வீட்டு சுபிட்சமாக இருக்குப்பா, லட்சுமி கடாட்சமாக இருக்குது. சென்றாண்டு கொஞ்சம் சிரமப்பட்டாங்க, இப்போ பரவாயில்லை, இப்போ கடன் இல்லாத நிர்வாகம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு அந்தஸ்து அனுகிரகம் பண்ணுறார் பெருமாள். ஆவணியில் கணபதி யானைக்கு பூணல் வாங்கி கொடுங்க. அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும், வீட்டில் சுபம் உண்டாகும், வீட்டில் குழந்த பாக்கியம் உண்டாகும். மீனம், சிம்மம், கும்பம் இவர்கள் இப்பொழுது ஒரு 5-6 மாதங்கள் நெருப்பாற்றை கடந்து கொண்டிருக்கின்றீர்கள். அவர்கள் அனைவருமே முதியோர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. வயதானவர்களுக்கு அந்த நெருப்பாற்றில் காமதேனுடைய வாழை பிடிச்சி அந்தாண்ட கரைக்கு போகிற மாதிரி காமதேனு அனுகிரகத்தால் நீங்கள் அந்தாண்ட இந்த நெருப்பாற்றைன்ற கஷ்டத்தை தாண்டி வந்துடுவீங்க. மீனம், சிம்மம், கும்பம் இந்த ராசிக்காரர்கள் அவர்களுக்கு முதியோர்களுக்கு உணவோ உடையோ தாங்க, அவங்க பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி கொடுங்க. அதாவது காஞ்சி மகான் பெரியவங்க சொல்லுவாங்க, என்னடா கொடுத்த, ஒரு வேஷ்டி துண்டு கொடுத்த, யாருக்குடா கொடுத்த, எங்கள் அத்தையும் பேருக்கே கொடுத்துட்டேன். அடாடா பெருமாள் வாங்கிக்கலடா. என்னது வாங்கிக்கல? என்ன எங்கள் அத்தையும் பேர் நல்ல 4 வேதம் படிச்சிருக்கிறாரு, அவர் கொடுக்கறதுனால பெருமாளே வாங்கின மாதிரி தானே. அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். சரி, யாருக்கு கொடுக்கறது? அந்த வேஷ்டி துண்டு பிரதிபலன் எதிர்பார்க்காத யதார்த்தமாக இன்றைக்கி ஏதாவது கொடுப்பானா பெருமாள்? அம்பாள் ஏதாவது கொடுப்பாளா? குடும்பத்து சாப்பாட்டுக்கு ஏதாவது இன்னும் கொடுப்பாளா அப்படின்னு எதிர்பார்த்துன்னு இருக்கிற வயதான பெரியவாள் அப்படி ஒரு அந்த ஒரு பக்தி உள்ளத்தோடு சிரத்தையோடு அப்படி எதிர்பார்ப்பார்கள். அன்னையுடைய கூர்மை, அன்னையை பார்க்குற மாதிரி பார்ப்பார்கள். எவ்வளோ இருக்கிறாங்க, 120 கோடிக்கு மேலே இருக்கிற முகமுடையாள். அப்படிப்பட்ட முகம் உடையால் அதில் கிட்டத்தட்ட ஒரு 3/2 பங்கு இன்னும் அந்த சோதனையிலேயே கடந்து கொண்டிருக்கிறது நாடு. அந்த வறுமை எவ்வளவோ செய்கின்றது அரசாங்கம், அந்த வறுமை இல்லாத நாடாக ஆக்கணுன்ட்டு. அது போய் சேரணும். காந்தியடிகள் சொல்கிற மாதிரி அந்த கிராமங்களுக்கு போய் இன்னும் சேரணும், நிறைய சேரணும். இப்போ சேர்ந்துருக்கிறது 10ல் 2-3 பங்கு தான் சேர்ந்துருக்கு. 10 மடங்கு சேரணும், கிராமங்களுக்கு போய் சேரணும் அந்த நன்மைகள். அப்படிப்பட்ட ஒரு உதவிக்கரம் நீட்ட வேண்டும். அதுவும் இந்த மீனம், சிம்மம், கும்பராசிக்காரர்கள் அந்த வயதானவர்களுக்கு ஆடையோ உணவு பொட்டலங்களோ தரும் பொழுது உங்களுடைய கோடி துக்கங்கள் அகன்றுவிடும். அன்பு தாய்மார்களே, உங்களுடைய சிரமமான காலகட்டம் பனி போன்று அகன்றுவிடும். இரட்டை கணபதி, இரட்டை பிள்ளையார், காசே செலவில்லாத தெய்வம் அனுக்கிரகம் பண்ணணும். என்ன இல்லாத செலவு, காசு செலவு பண்ணக்கூடாது. சரி, நேராக மதுரைக்கு போங்க,
அங்கே மீனாட்சி உட்காந்துருப்பா. நான் மதுரையில் தான் இருக்கிறேன், 2 வேளையும் போய் மீனாட்சியை பார்த்துட்டு வரேன். அப்படி மீனாட்சியை பார்க்கும்போது அங்கே ரெட்டை பிள்ளையார் வாசலில் உட்காந்துட்டுருப்பார். எங்கேயாவது ஒரு ஆஞ்சநேயர் கோயில் போனீங்கன்னா கோபுரத்தில் 2 ஆஞ்சநேயர் ஒன்றா உட்காந்துருப்பாங்க, தூணில் அந்த மாதிரி 2 ஆஞ்சநேயர் உட்காந்துருப்பாங்க. அப்படிப்பட்ட இரட்டை கணபதி, இரட்டை ஹனுமானை தரிசனம் செய்யுங்கள். வாழ்க்கை இரட்டிப்பு லாபம் உங்களை தேடி வரும். தடங்கள் இல்லாத திருமண முகூர்த்தம், சுப முகூர்த்தம் கைகூடும். தடையில்லாத மழலை செல்வம் இந்த வருஷம் உறுதிப்படுத்திடுவீங்க. வீட்டில் ரொம்ப சிரமமாக இருக்குது. 10 நாள் வண்டி நல்லா ஓடுதுப்பா, 20 நாள் ரொம்ப போராடி தான் ஒன்று ஒவ்வொரு நாள் நடத்துகிறேன் அப்படின்றீங்களா? அந்த சிரமமெல்லாம் நிவர்த்தியாகும். அன்பு தாய்மார்களே, உத்திரத்தில், அந்த உத்திர நட்சத்திரத்தில் அரவண பாயசம், சபரிமலை தேவஸ்தானத்திலேருந்து அரவண பாயசம் ஐயப்ப பக்தர்களிடத்தில் சொல்லி அதை வாங்கி அந்த உத்திர நட்சத்திரத்தில் 1 ஸ்பூன் சாப்பிடுங்க. அரசாங்க வேலை கிடச்சிடும். உத்திர நட்சத்திரத்தில் அந்த அரவண பாயசம் சாப்பிடுங்க. அந்த ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரியை ஃபஸ்ட் கிளாஸாக கோல்டு மார்க் வாங்கிடும், வின் பண்ணிடும். அந்த பொண்ணுக்கு 40 ஜாதகம் பார்த்துட்டேன், இனிமேல் கோயில் கொலை கூப்பிட்டீங்கன்னா ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றது கல்யாண பொண்ணு. எங்கேயும் கூப்பிடக்கூடாது. நீங்கள் பொண்ணு பார்க்குறதுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நில்லுன்னு கூட சொல்லக்கூடாது. இந்த காலத்து பசங்க அப்படிலாம் இருக்குது. அதாவது அந்த பசங்களுடைய முயற்சி நடந்துகிட்டே இருந்தாலும் அது எத்தனையோ விஷயத்தில் கள்ளக்காண்ட நாயக்காலம், நாயக்கண்ட கள்ளக்காலன்ற மாதிரி லௌகீகமாக சொல்கிறேனே, தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அப்படி ஏதாவது ஒரு தடைகள் வந்துகிட்டே இருக்குது. அந்த உத்திர நட்சத்திரத்தில் அந்த கல்யாணத்துக்கு இருக்கிற பையனோ பொண்ணோ பேரம்பேத்திகளோ அந்த அரவண பாயசம் தரலாம். அரவண பாயசம் எங்கே போகிறது, எந்த ஐயப்பட பக்தனை பார்க்குறது? பக்கத்தில் இருக்கிற பழனி பஞ்சாமிரதத்தை கொடுங்க. பஞ்சாமிரதத்தில் அடிவாரத்தில் விற்கிற அந்த பஞ்சாமிரதத்தில் தேவஸ்தானத்தில் விற்கிற பஞ்சாமிரதமாக வாங்கி கொடுக்கணும். இதில் இவ்வளோ இருக்காமா? தேவஸ்தானத்துலேருந்து வாங்கிடணுமா? எழுதி போடுங்க, பழனி தேவஸ்தானம் போர்டுக்கு பணம் கட்டுங்க. கொரியரில் அழகாக பஞ்சாமிரதம் தேவஸ்தானத்துலேருந்து கொடுத்துடுவாங்க. இப்போ தான் நாடு நிறைய வளர்ச்சிக்கு வந்துடுது, முன்னேற்றம், டெக்னாலஜி. அந்த பழனி பஞ்சாமிரத பிரசாதம் கொடுக்கலாம். அதாவது வீட்டில் இருக்கிற முக்கியமான கட்டத்தை வெற்றிகரமாக நகர்த்தணும். அதே போல் திருமலை ஸ்ரீவாரி பிரசாதம். சரி தாய், இன்றைக்கி டி நகர் போயிடுறேன், அங்கே பெருமாள் கோவில் இருக்குது, அவசியம் பெருமாளுடைய லட்டு வருது டெய்லி திருப்பதியிலேருந்து. அந்த 10 ரூபாயா 20 ரூபாயா 50 ரூபாயா ஒரு லட்டு, அதை வாங்கி வந்து கொடுங்க. அந்த உத்தர நட்சத்திரத்தில் கொடுக்கணும். அப்படி அடுத்தது என்னப்பா அப்படி இருக்கிற ஒரு சந்தோஷமான சூழ்நிலை, மகிழ்ச்சி, பசங்களுடைய எதிர்காலம், இதெல்லாம் நிவர்த்தியாகும். உடல் பிணி நீங்கும், பண கஷ்டம் நிவர்த்தியாகும். பசங்க நினைத்த எதிர்காலத்தை சாதித்திடுவார்கள். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் பதவி, தொழில், வாழ்க்கை 3ம் இந்த வருஷம் பெருமாள் திருப்பி கொடுத்துடுவாங்க. வீட்டில் பூஜை ரூமில் பச்சை கற்பூரம் வைங்க. லக்ஷ்மி வந்து வாசம் செய்வாள். பச்சை கற்பூரம் டப்பாவை பூஜை ரூம்லேயோ தொழில் பண்ணுற இடத்துலையோ பீரோலையோ வைங்க. அந்த இடத்துல மகாலட்சுமி இருப்பா, தனம் நிரம்பி கொண்டே இருக்கும். அதே மாதிரி பச்சை கற்பூரம் இருந்தால் ஒரு கதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 18 நாள் யுத்தம் முடிந்து அர்ஜுனன் கிருஷ்ணன் ரதத்தில் வரும்போது ஒரு காலகட்டத்தில் கிருஷ்ணன் சொல்கிறார், அர்ஜுனா நீ முதல்ல இறங்கு, அப்புறம் நான் இறங்குறேன். இல்லை கிருஷ்ணா, 18 நாள் யுத்தத்தில் நீ தான் கைப்பிடிச்சு என்னை இறக்குவேன், நான் இறங்கினேன். இன்றைக்கி என்ன முதல்ல இறங்குன்றிய, கடைசி நாள் முடிஞ்சு போச்சு யுத்தமே. அப்படி இருக்கும்போது ஏன் என்ன முதல்ல இறங்குன்றியே? கண்ணன் சொன்ன ஏதோ இருக்கும் கண்ணா நீ சொன்னது அப்படின்னு அர்ஜுனன் முதல்ல இறங்குறான். அடுத்த க்ஷணம் கிருஷ்ண பரமாத்மா இறங்குறார். அந்த ரதம் அப்படி பஸ்மமாக மறைந்தது, நெருப்பாக போயிடுது. அப்படி அந்த திருஷ்டியானது, அந்த பச்சை கற்பூரம் இருந்தால் அந்த திருஷ்டி நிவர்த்தியாகும். உங்கள் வாழ்க்கையில் தொடர்றதே பிரச்சனை, முதல் பிரச்சனை திருஷ்டி. அவளுக்கு என்ன அப்படின்றாங்க. உனக்கு 4 வகையான வருமானம், 4 வகை வருமானம் நம்ம கையிலேயே கொடுக்குதுங்க. அது லைனில் அது போயின்னு இருக்குதே, இன்னும் அந்த அஸ்திவாரத்தோடு நிற்குதே, அடுத்தது கட்டடம் கட்ட மாட்டேந்தே, எவ்வளோ இருக்கும் மனக்கவலை அந்த குடும்ப தலைவிக்கு. சரி, அந்த பச்சை கற்பூரத்தை வைங்க, அந்த திருஷ்டி நிவர்த்தி ஆகும். பசங்கள்லாம் வெல் செட்டில் ஆவாங்க. இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கோம், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த ப்ரோக்ராம் எனக்கு பிடிச்சிருக்குமான்னு அந்த ப்ரோக்ராம் பட்டன் அழுத்துங்க. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள்
இந்த செவ்வாய் வெள்ளி ஞாயிறில் பீடத்துக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வரலாம். திண்டிவனம் பக்கம் பெலாகுப்பம் செஞ்சி ரோட்டில் இருக்குது. திங்கள் சனி புதன் வியாழன் ஆகிய நாட்களில் சென்னையில் முகாமிட்டிருக்கேன். அவசியம் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கின்னு வரலாம். சுபமஸ்து. இந்த சுபமஸ்துக்கு தாம்மா உங்களை பார்த்துன்னே இருக்கிறோம். சுபமஸ்து. க்ஷேமமாக இருக்கணும்.